5,00,000 கோடி கடத்த வாங்கிட்டாங்க. ஆனா எதுக்காக கடன் வாங்குனாங்க? எந்த செயல் திட்டத்துக்கு வாங்குனாங்க? இப்ப புரிஞ்சு போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வடிவேல் சொன்ன மாரி தான் 2 பாக்கெட்டையும் உதறி காணிச்சு, சல் வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, டிவிகே வெள்ளை அறிக்கை. ஆமா. அதாவது நிதிநிலை பற்றின வெள்ளை அறிக்கை இது. உடனே பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த 50 வருஷமா ஒரு 5,00,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த 5 வருஷத்துல மறுபடியும் ஒரு 5,00,000 கோடி வாங்குனாங்கல்ல, இந்த 5,00,000 கோடிய எதுக்கு செலவு பண்ணாங்க? எந்த திட்டங்களுக்கு செலவு பண்ணாங்க? அப்படிங்கிறது இந்த வெள்ளை அறிக்கையில இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சரி 5,00,000 கோடி கடத்த வாங்கிட்டாங்க. ஆனா எதுக்காக கடன் வாங்குனாங்க? எந்த செயல் திட்டத்துக்கு வாங்குனாங்க? அதையாவது சொல்லுங்க ஐயா! மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு. பொதுவா சொல்லுவாங்கல்ல, அவரு வடிவேலு கூட காமெடியில சொல்லுவார். அ நான் சரிப்பட்டு வரமாட்டேன், சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்றீங்களே, எதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்? அதையாவது சொல்லுங்க ஐயா! அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரி, ஐயா நீங்க 5,00,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. அது எதுக்கு வாங்குனீங்க? எந்த திட்டங்களுக்கு பயன்படுத்துனீங்க? அதையாவது சொல்லுங்க ஐயா! மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு. தெளிவான கிளாரிட்டியும் கிடையாது. கடன் இருக்கு, கடன் இருக்கு, கடன் இருக்கு. அவ்வளவுதான். வருமானம் வரவில்லை. கடன் இருக்கு. அவ்வளவுதான். வருமானம் வராட்டா தான் கடன் வரும். வருமானம் வந்துச்சுன்னா எதுக்கு கடன் வரப்போகுது? அதனால வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது டொமால் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஆனா வெள்ளை அறிக்கைய இவங்க விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இப்ப புரிஞ்சு போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வடிவேல் சொன்ன மாரி தான் 2 பாக்கெட்டையும் உதறி காணிச்சு, சல்லி தராது. அதாவது கஜானா காலி. எங்ககிட்ட நாங்க நெறைய சொன்னோம். அதெல்லாம் எங்களால நிதி இல்லாததுனால நிறைவேற்ற முடியாது. அப்படிங்கிறத அவங்க சொல்றதுக்காக தான் இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதெல்லாம் நம்ம தப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேனே. எப்படி? நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேனே, இந்த இலவசங்களுக்கு பின்னாடி போகாதீங்க அப்படின்னு. எப்படி? பஸ்ஸு ஓசியா? 72,000 கோடி கடன். ம். அப்புறம் எப்படி? 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயா? பாருங்க 2,47,000 கோடி கடன். இப்ப ஒட்டு மொத்தமா தூக்கி நம்ம தலையில வச்சாங்க. எப்படி? இதுதான் உண்மை. அதாவது எல்லா கவர்மெண்ட்டுமே உங்களுக்கு இலவசம் தராங்கன்னா, வருமானம் அதிகமா ஒரு நாட்டுக்கு, அதனால ஒரு இலவசம் குடுத்தாங்க அப்படின்னா பரவால்ல. கடன்ல இருக்கும்போது மேற்கொண்டும் கடன் வாங்கி நமக்கு இலவசம் தந்தா, அது மறுபடியும் நம்ம தலையில தான் வரி சுமையாவும், வட்டி சுமையாவும் நமக்கு சுமத்தப்படும். இதுதான் உண்மை. சரி ரைட் போட்டு முடிஞ்சு போச்சு. இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா இவங்க சொல்லுவாங்கல்ல, சமத்துவம், சமத்துவம், சமத்துவம்னு. அந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னைக்கு கிளியர் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அ கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, இல்ல நீ அன்றாடம் கூலிக்காரனா இருந்தாலும் சரி, நீ ஆடி கார்ல போ, அம்பாசிடர்ல போ, இல்ல ஓட்ட சைக்கிள்ல போ, உன்ட்ட ரேஷன் கார்டு இருக்கா? எல்லாருக்கும் தலைக்கு ரூ. 1,29,000 கடன். இந்த சமத்துவத்தை கொண்டு வந்தாங்க பாருங்க. சமத்துவத்துக்கு இப்படி ஒரு டெஃபினேஷனை கொடுத்துருக்கிறீங்க. ரைட்டு, ஓகே, நல்லா இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அடுத்த கவர்மெண்ட் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறதே இவங்க நிதி இல்லைங்க. இவங்களும் நிறைய சொல்லிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸு பெண்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய ரைட் ஓகே, அது பட்டியல் போட்டாச்சுன்னு அது எங்கேயோ போகும். அதனால் தயவுசெய்து வேணாங்க. இலவசம் வேணாம். இலவசம் யாருக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேண்டிகேப்ஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இலவசத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி முதியவர்கள், அதாவது சம்பாதிக்க முடியாது அவங்களுக்கு இலவசத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி விவசாயிகள், ஏன்னா விவசாயம் பார்த்தீங்கன்னா இயற்கையை நம்பி இருக்கு. அது அடிக்கடி அழிவு பாதையை வந்துடும்.
அதனால நமக்கே தெரியும் விவசாயிகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால அவங்களுக்கு அந்த இலவச மின்சாரம் அந்த இதெல்லாம் கொடுக்கலாம். மற்றபடி நீங்க வந்து இலவசம் அப்படின்னு ஒண்ணு நீங்க குடுக்குறீங்க அப்படின்னு உண்டுன்னா, உங்கள்ட்ட வந்து பல 1000 கோடி தமிழ்நாட்டுக்கு வந்து வருமானம் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. உபரியா இருக்கு. இப்போ வெளிநாடுகள்ல எல்லாம் அப்படிதான் குடுப்பாங்க. கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம் எல்லாம் குடுப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளவு வருமானம் வரும். வருமானத்த அந்த அளவுக்கு அதிகரிக்க வச்சிருப்பாங்க. அதனால அவங்க சரி இருக்கிற பணம் மக்களுக்கு குடுப்போம் அப்படின்னு. இது என்னத்தங்க கடன் வாங்கி குடுக்குறது. அதனால வந்து தயவு செய்து இலவசங்கள எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்ற மாதிரி இந்த கவர்மெண்ட்டுட்டயுமே வந்து நீங்க இலவசத்த எதிர்பார்க்காதீங்க. சரி ரைட் ஓகேப்பா. எல்லாரும் கிளம்புங்க, கிளம்புங்க. வந்து கூட்டத்த கலைங்க. என்னன்னா ஒரு 5 வருஷம் அவங்கள அரசாட்சி பண்ண விடுங்க. அவங்க இந்த 10,00,000 கோடிய வந்து கடன அடைக்கணும். குடுத்தீங்க பாருங்க பெரிய டாஸ்க் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட 13,00,000 கோடி ரூபாய் கடனை வந்து தமிழக கவர்மெண்ட் வந்து சுமந்து நிக்கிது. ரைட் பார்ப்போம். நாம வந்து கொஞ்சம் பொறுப்புணர்வா இருக்கணும். மறுபடியும் மறுபடியும் இலவசத்த கேட்டு இவங்கள நச்சரிக்காம, சொன்னது மாதிரி எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்து, நாம வந்து எல்லாரும் தான் சேர்ந்து தான் இந்த தமிழ்நாட்டினுடைய கடன அடைச்சாகணும். நீங்களும் அடைக்கணும், நானும் அடைக்கணும். நான் சொன்ன மாரி நான் கோடீஸ்வரன்லேருந்து குடும்ப அட்டை வச்சிருக்க எல்லாருமே இந்த கடனை அடைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில இருக்கிறோம். சரி அடைப்போம். இதுதான் டிவிகே அப்படிங்கிறதனுடைய வெள்ளை அறிக்கை. அப்புறம் வந்து எங்கேயாவது இந்த அவரு யாரு நம்ம பிரசாந்த் கிஷோர பார்த்தா சொல்லுங்க. தயவு செய்து போஸ்டர் போட்டு எங்களெல்லாம் ஏமாத்தாதீங்கய்யா அப்படின்னு சொல்லுங்க. அவர் பாட்டு வடநாட்டு பக்கம் போயிட்டாரு. அந்த பக்கமே இருக்கட்டும். மறுபடியும் தமிழ்நாட்டு பக்கம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க. ரைட் ஓகே. நம்ம சிரிச்சுக்கிட்டே பேசுறோம். ஆனா வந்து எதிர்காலம் நம்மளுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் எல்லாமே வந்து இதில அடங்கி இருக்கு. தயவு செய்து சிந்தியுங்கள். இலவசம் வேண்டாம். அதுதான் உண்மை. ரைட் ஓகே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு பூஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ நன்றி.